அந்த சிறுக்கி கம்முன்னு இருந்தால் கூட நீ கம்முன்னு இருக்க மாட்டியா பாரு, என்னை ஏன் பாரு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி கம்ருதீன் மனசில் நினச்சிருப்பாரு. கம்ருதீன் ஏன் அந்த மாதிரி நினைக்கணும்? பார்வதி என்ன கேட்டாங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், விரிவாக பார்க்கலாம். பார்வதி இன்னமும் அந்த முக்கோண காதல் வச்சு இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. கம்ருதீன்கிட்ட கேட்குறாங்க, டே இன்னும் அந்த முக்கோண காதல் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கியாடா, உண்மையாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்ருதீன் சொல்கிறாரு, ஏன் பார்வதி சும்மா இருக்க மாட்டியா, அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு. 2 பேருமே ஃப்ரெண்டு. அவள் பண்ண தப்புக்கு முட்டு கொடுத்துருந்தேன், நீ பண்ண தப்புக்கும் முட்டு கொடுத்துருந்தேன். இப்போ தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன்ல பாரு, புரிஞ்சுக்க பாரு, ஏன் பாரு திரும்ப திரும்ப அதுவே நோண்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கம்ருதீன் சொல்கிறாப்புல. நீ தானே சொன்ன செல்லம், எதனா இருந்தால் டைரெக்டாக நேருக்கு நேர் கேளு செல்லம் அப்படின்னு நீ தானே சொன்ன செல்லம், அதனால் கேட்டேன் செல்லம், கோச்சிக்காதடா செல்லம் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. முக்கோண காதல்ன்றது ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுலேருந்து வெளியே வர முடியல. நீ உண்மையாக இருக்கிறியா இல்லை நடிக்கிறியா இல்லை இந்த வீட்டுக்கோசம் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ஒரு டைமில் இருந்தது, இப்போ இல்லை, விட்டுடு, அதை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைவில் இதே விஷயத்தில் பார்வதி நீ வெளியே போனீங்கன்னா இப்படியே தான் பேசுவியா, இப்படியே தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, டே இந்த வீட்டுக்குள்ளே என்னால் உங்கள்கிட்ட சில கேள்விலாம் கேட்க முடியாது, வெளியே வந்தோன்னா தானே அதெல்லாம் கேட்க முடியும், நான் கேட்குற விதமே வேறடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதிலாம் வெளியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தை பிடிச்சி, டே உக்காரு, நீ நான் கேட்குற கேள்விலாம் பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு முட்டி போட வச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி இவங்க கமருதீன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மிக்சட் ஃபீலிங் இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்லுதுன்னா, மிக்சட் ஃபீலிங் இருந்தாக்கா போய் மிக்சர் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் வெளியே போயிட்டு பார்த்துக்குவாங்களான்றதே சந்தேகம் தான். அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்ப்பாரு, இந்தம்மா பார்த்துக்குன்னு இந்தம்மா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்தம்மா ட்ராவல்ஸ் லைனில் போயிட்டாங்கனாக்கா இவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது. போனாங்க 10 நாள் 15 நாள் 1 மாதம் டூரு அப்படின்னு போயிடுவாங்க, தொழில் வேலையாக போயிடுவாங்க 1 மாதத்துக்கு. இவங்கெல்லாம் கமருதீனெல்லாம் பார்த்துக்கின்னு எங்கே பேசிக்கின்னு, நம்மளும் பார்க்க தானே போகிறோம், எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், இவங்களையும் பார்க்க தான் போகிறோம். பார்வதி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க கமருதீனை, டேய் உன்னால தாண்டா இந்த முக்கோண காதல்னால தாண்டா அரோரா இவ்வளோ நாள் சர்வே ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கமருதீனை விட இப்போ பார்வதினால தான் அரோரா சர்வே ஆகிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கமருதீனே மறந்துட்டு போனாலும் அரோராவே மறந்துட்டு போனாலும் பார்வதி அடிக்கடி கமருதீன் கிட்ட இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, என்னடா இன்னும் முக்கோண காதல் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு டவுட்டுங்க, பார்வதி இதை கேள்வி கேட்கறதுனால ஒரு சந்தேகம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது இன்னும் நடக்குதா என்னன்னு தெரியல, நம்மளுக்கு காமிக்கலையா என்னன்னு தெரியல. பார்வதி கேள்வி கேட்குறாங்கன்னா அவர் எப்போனா பேசின்னு இருப்பார், அரோரா கிட்ட பேசிட்டு இருப்பார். ஆமாம், லைவில் சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க, அரோரா கிட்ட கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தார் கமருதீன். அரோராவும் பிடி கொடுக்காம தான் பேசிட்டு இருந்தாங்க. அதான் கமருதீன் அரோராவை ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளே கூப்பிட்றதுக்கோசரம் பிளான் பண்ணி தான் பேசிட்டு இருக்காப்புல. அவர் ஸ்டெப் எடுக்கிறாப்புல, ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட ட்ரை பண்ணுறாப்புல. ஆனால் அரோரா தான் அது லிங்க் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அரோரா எப்போ லிங்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த பார்வதி கமருதீன் அரோரா திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.